வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒற்றை செயல்பாட்டு சிலிண்டர், இரட்டை செயல்படும் சிலிண்டரை செயல்படுத்துவதற்கு ஒரு சர்க்யூட்டை உருவாக்குவது மற்றும் சோதிப்பது மற்றும் ஹைட்ரோமீட்டரை இயக்குவதற்கு ஒரு சுற்று வடிவமைத்தல், கட்டமைத்தல் மற்றும் சோதனை செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது காணொளிக்குள் செல்வோம். ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் ஒற்றை செயல்படும் சிலிண்டரை இயக்க ஒரு சர்க்யூட்டை வடிவமைக்கவும், இரட்டை செயல்பாட்டு சிலிண்டரை இயக்க ஒரு சர்க்யூட்டை வடிவமைக்கவும், ஹைட்ரோ மோட்டாரை இயக்க ஒரு சுற்றை வடிவமைக்கவும், சுற்றுக்கு ஏற்ப பல்வேறு கூறுகளை தேர்ந்தெடுக்கவும், மேலே உள்ள சுற்றுக்களை உருவாக்கவும், மேலே உள்ள சுற்றுக்களை முறையாக செய்தல் மற்றும் கசிவு ஆகியவற்றை சோதிக்கவும் முடியும். சீன் 2. ஒற்றை செயல்படும் ஹைட்ராலிக் சிலிண்டர் மற்றும் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் பற்றி விவாதிப்போம். ஒற்றை செயல்படும் சிலிண்டர், சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். ஒற்றை செயல்படும் ஹைட்ராலிக் சிலிண்டரில் ஒற்றை போர்ட் சேர்க்கப்பட்டுள்ளது. ஹைட்ராலிக் திரவம் இங்கு நுழைந்து பிளஞ்சரை ஒரு திசையில் வெளியே தள்ளுகிறது. ஒற்றை செயல்படும் ஹைட்ராலிக் சிலிண்டரை பராமரிப்பது எளிதாக இருப்பதால் அதற்கு குறைவான வேலை தேவைப்படுகிறது. ஒரே ஒரு லைன் இருக்கும்போது அந்த ஒரு லைனின் அழுத்தமே சிலிண்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது. பிஸ்டன் கம்பியை நீட்டிக்க அல்லது பின்வாங்குவதற்கு அவர்கள் அடிக்கடி ஒரு ஸ்ப்ரிங் அல்லது ஒத்த சாதனத்தை, சிமிலர் டிவைஸை பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் அவ்வாறு செய்ய அவர்கள் முடிவின் ஆற்றலையும் நம்பியிருக்கலாம். நீடித்த மற்றும் நம்பகமான சாதனங்களை வடிவமைக்கும் போது எளிமை எப்போதும் ஒரு சிறந்த யோசனையாகும். இரட்டை செயல்பாட்டு சிலிண்டர், டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இரட்டை செயல்படும் சிலிண்டரின் போர்ட்கள் இரண்டு. ஒன்று சிலிண்டரை திரும்ப பெறுவதும் மற்றொன்று ஹைட்ராலிக் திரவம் பிளஞ்சருக்குள் நுழைந்து நீட்டிப்பதும் ஆகும். பிளஞ்சரின் இருபுறமும் ஹைட்ராலிக் திரவத்தை பம்ப் செய்வது இரட்டை செயல்படும் ஹைட்ராலிக் சிலிண்டர்கள் மூலம் சாத்தியமாகும். பிஸ்டன் தடியானதும் முன்னோக்கி மற்றும் பின்தங்கிய இணைப்பு துளைகளில் இரு முனைகளுக்கும் அருகில் பயணிக்க முடியும். கூடுதல் போர்ட் பிளஞ்சர் எப்போதுமே அதன் தொடக்க இடத்திற்கு திரும்பும் மற்றும் பின்வாங்கலின் போது பயனருக்கு பிளஞ்சரின் மீது கூடுதல் கட்டுப்பாட்டை அளிக்கிறது. இரட்டை செயல்படும் சிலிண்டர்கள் அவற்றின் விரைவான மற்றும் கணிக்கக்கூடிய பின்வாங்கல்கள் காரணமாக மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய துல்லியம் தேவைப்படும் திட்டங்களுக்கு ஒரு சிறந்த விருப்பமாகும். ஹைட்ரோ மோட்டார். இது ஹைட்ராலிக்ஸில் பயன்படுத்தப்படும் ரோட்டரி ஆக்சுவேட்டர் ஆகும். இது ஹைட்ராலிக் மோட்டார்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. சுழலும் இயக்கம் தேவைப்படும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரோட்டரி நடவடிக்கை இந்த ஹைட்ரோ மோட்டார்களால் அடையப்படுகிறது. நேரியல் இயக்கிகளை, லினியர் ஆக்சுவேட்டர்ஸ் போலவே இதுவும் இடப்பெயர்ச்சி, சுழற்சியின் திசை, அழுத்தம் அல்லது முறுக்கு தேவை, டார்க் ரெக்வயர்மெண்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படலாம். சிலிண்டர்கள் நேரியல் இயக்கத்தை, லினியர் மோஷன் வழங்குகின்றன. ஹைட்ரோ மோட்டார்கள் சுழலும் இயக்கத்தை, ரோட்டரி மோஷன் வழங்குகின்றன. பல்வேறு வகையான ஹைட்ரோ மோட்டார்கள். ஹைட்ரோ மோட்டார்கள் அவற்றின் உள் வடிவமைப்பின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. ஹைட்ரோ மோட்டார்கள் 3 வகைகளாகும். 1. கியர் டைப். 2. வேன் டைப். 3. பிஸ்டன் டைப். இந்த வகைகள் அனைத்தும் வேலை செய்வதற்கான பொதுவான கொள்கையை கொண்டுள்ளன. இவை கிட்டத்தட்ட கட்டுமானத்தில் ஹைட்ராலிக் பம்பை ஒத்திருக்கும். ஹைட்ராலிக் மோட்டாரின் செயல்பாடு ஹைட்ராலிக் பம்பிற்கு நேர் எதிரானது. கியர் வகை மோட்டார்கள். கியர் மோட்டார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கியர் மோட்டாரில் கியர், வெளிப்புற கியர் அல்லது கியர் மோட்டாருக்குள் கியர், உட்புற கியர். கியர் மோட்டாரில் உள்ள கியரில் எண்ணெய் அழுத்தத்துடன் இன்லெட் போர்ட்டில் நுழைகிறது. இந்த எண்ணெய் கியர்களை சுழற்றவும் அவுட்லெட்டிலிருந்து எண்ணெய் வெளியேறவும் கட்டாயப்படுத்தப்படுகிறது. மோட்டாரின் வேக ஓட்டம் அல்லது நிமிடத்தின் அளவை பொறுத்தது மற்றும் மோட்டார் முறுக்கு டார்க் எண்ணெயின் அழுத்தத்தை பொறுத்தது. இந்த மோட்டார்கள் 70 முதல் 80% வரை குறைந்த அளவீட்டு திறன் கொண்டவை. எண்ணெயின் அழுத்தம் நெம்புகோலில் இருப்பதைப் போலவே டார்க் விசையை உருவாக்குகிறது. வேன் வகை மோட்டார்கள். கியர் மோட்டாருடன் ஒப்பிடும்போது இது வடிவமைப்பில் வேறுபடுகிறது. எண்ணெய் ஓட்டத்தால் தண்டுடன் வேன் நகர்வதை எளிய கோடு காட்டுகிறது. வேன் மோட்டாரின் முக்கிய அம்சம்
ஸ்லைடிங் வேன் ஆகும். ஒவ்வொரு தண்டிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேன்கள் இருக்கும். இது தண்டின் தொடர்ச்சியான சுழற்சியை உறுதி செய்கிறது. மைய விலக்கு விசை மற்றும் எண்ணெய் அழுத்தத்தின் செயல்பாட்டின் மூலம் ஸ்லாட்டின் அளவில் உள்ள வேன்கள் வெளியேறுகின்றன. இது அதிவேக இயக்கத்தன்மையை கொண்டுள்ளது. பிஸ்டன் வகை மோட்டார். பிஸ்டன் மோட்டார் அதன் கட்டுமானத்தில் மற்ற 2 வகைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. பிஸ்டன் மோட்டார்கள் 2 வகைகளாகும்: அச்சு பிஸ்டன் மோட்டார்கள், ரேடியல் பிஸ்டன் மோட்டார்கள். இந்த மோட்டார்கள் 95% செயல்திறன் வரை மதிப்பிடப்பட்ட மிகவும் கனமான திறன் கொண்ட மோட்டார்கள் ஆகும். பிஸ்டன் மற்றும் பீப்பாய் அசெம்பிளியில் அழுத்தத்துடன் கூடிய எண்ணெய் அனுமதிக்கப்படும் போது அது பிஸ்டனை வெளியே தள்ளுகிறது. ஹைட்ரோ மோட்டாரின் வேக கட்டுப்பாடு. ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் ஹைட்ரோ மோட்டார். இது ஹைட்ரோ மோட்டாரின் RPM-ஐ கட்டுப்படுத்துகிறது. இது பொதுவாக உள்வரும் திரவத்தின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் செய்யப்படுகிறது. இது ஹைட்ரோ மோட்டாரின் இடப்பெயர்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. எண்ணெய் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது போல பல்வேறு முறைகளால் செய்யப்படலாம். இது வரும் அத்தியாயங்களில் விவாதிக்கப்படும். ஒரு ஹைட்ரோ மோட்டாரின் வேகம் எண்ணெயின் அளவை பொறுத்து மோட்டார் வழியாக செல்கிறது. ஹைட்ரோ மோட்டாரின் டார்க் கண்ட்ரோல். ஹைட்ரோ மோட்டாரில் பெறப்பட்ட டார்க் என்பது திரவ அழுத்தத்தின் ஃப்ளூயிட் பிரஷர் செயல்பாடாகும். இவ்வாறு ஹைட்ரோ மோட்டாரின் திரவ அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் டார்க் விசையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஹைட்ரோ மோட்டாரின் திசை கட்டுப்பாடு. டைரக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹைட்ரோ மோட்டார். சுற்றுவட்டத்தில் ஒரு திசை கட்டுப்பாட்டு வால்வை பயன்படுத்துவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. இது இரட்டை செயல்படும் சிலிண்டரின் இயக்கத்தின் திசையை கட்டுப்படுத்தும் முறையை மிகவும் ஒத்திருக்கிறது. ஹைட்ரோ மோட்டாரின் சுழற்சியின் திசையானது எண்ணெயின் ஓட்ட பாதையை பொறுத்தது. ஒரு ஹைட்ரோ மோட்டாரின் விவரக்குறிப்பு. ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அ ஹைட்ரோ மோட்டார். ஒரு ஹைட்ரோ மோட்டார் பொதுவாக பின்வரும் அளவுருக்களால் வடிவமைக்கப்பட்டு குறிப்பிடப்படுகிறது: அதிகபட்ச டார்க் தேவை, அதிகபட்ச RPM தேவை, அவுட்லெட், அதிகபட்ச இயக்க அழுத்தம், செயல்திறன். பயன்பாட்டிற்கான ஹைட்ராலிக் சிலிண்டரை எவ்வாறு தேர்வு செய்வது? நிறை. நீங்கள் மாற்ற விரும்பும் நிறையை அடையாளம் காண்பது முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டமாகும். உங்கள் நிறையை தீர்மானித்த பிறகு அதை நகர்த்துவதற்கு தேவையான ஆற்றலை அது எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு நேர்மாறாக 1 டன் சுமையை தரையில் தள்ளினால் உராய்வு மற்றும் முடுக்கம் ஆகியவற்றை கடக்க போதுமான ஆற்றல் மட்டுமே தேவைப்படும். உதாரணமாக, 1 டன் சுமையை நேராக மேலே தள்ள 1 டன் விசைக்கு சற்று அதிகமாக தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் சிலிண்டரின் விசை துல்லியமின்மையை கணக்கிட எப்போதும் போதுமானதாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரோக். சிலிண்டர் வழியாக பிஸ்டன் பயணிக்கும் தூரம். ஸ்ட்ரோக் நீளம். ஸ்ட்ரோக் லென்த். ஸ்ட்ரோக் நீளம் என்பது பிஸ்டனின் பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ். நீளம் 1 அங்குலத்தில் பின்னங்கள், ஃப்ராக்ஷன்ஸ் முதல் பல அடி வரை இருக்கும். இயக்க அழுத்தம், ஆப்ரேட்டிங் பிரஷர். இயக்க அழுத்தம் வரம்பு தேவையான முழு இயக்க அழுத்த வரம்பையும் விவரிக்கிறது. துளை அளவு, போர் சைஸ். ஒரு பீப்பாயின் பேரலின் உட்புற விட்டம் அதன் துளை அளவு மூலம் அளவிடப்படுகிறது. உடல் பொருள், பாடி மெட்டீரியல். அலுமினியம் எஃகு, துருப்பிடிக்காத எஃகு மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவை பொதுவான பாடி மெட்டீரியல் தேர்வுகள். ராட் நீளம், ராட் லென்த். கம்பியின் விட்டம் பிஸ்டன் எவ்வளவு சுமைகளை தாங்கும் என்பதை தீர்மானிக்கிறது. பல்வேறு சுமை சூழ்நிலைகளில் குறைந்தபட்ச கம்பி விட்டம் கீழே உள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. மேசையின் மேற்புறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பிஸ்டனின் வெளிப்படும் நீளம் சிலிண்டரின் ஸ்ட்ரோக் நீளத்தை விட அதிகமாக இருக்கும். வேகம். சிலிண்டருக்குள்ளும் வெளியேயும் ஹைட்ராலிக் எண்ணெயின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வால்வுகளால் வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. பொதுவாக சிலிண்டர்கள் அவற்றின் அதிகபட்ச இயற்கையான வேகத்தில் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. அதிகபட்ச வேகம் சிலிண்டரின் அளவு, போர்ட் அளவு, காற்றழுத்தம், குழாய் துளை மற்றும் நீளம் மற்றும் சிலிண்டர் செயல்படும் சுமை ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. விசை பிஸ்டன் விட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவை நேரடியாக விகிதாசாரமாக இல்லை. பொதுவாக பெரிய பிஸ்டன் பகுதி அதிக ஆற்றலை உற்பத்தி செய்யப்படுகிறது. விசை மதிப்பீடுகள், ஃபோர்ஸ் ரேட்டிங்ஸ் எதிர் திசைகளில் ஓரளவு வேறுபடலாம். அழுத்தப்பட்ட திரவத்தின் அதே விநியோகத்தால் ஹைட்ராலிக் முறையில் செலுத்தப்படும் போது பிஸ்டன் கம்பியின் பரப்பளவால் பயனுள்ள குறுக்குவெட்டு பகுதி குறைக்கப்படுவதால் அவுட் ஸ்ட்ரோக் விசையை விட இன் ஸ்ட்ரோக் விசை குறைவாக இருக்கும். ஒற்றை செயல்படும் சிலிண்டரை செயல்படுத்த ஒரு சுற்று வடிவமைத்தல், கட்டமைத்தல் மற்றும் சோதனை செய்தல். ஸ்டெப் 1.
கொடுக்கப்பட்ட வடிவத்தில் ஒற்றை செயல்படும் சிலிண்டரை சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் இயக்குவதற்கு ஒரு சுற்று வரைபடத்தை வரைந்து பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 2. சிலிண்டரை செயல்படுத்துவதற்கும் சுற்றுவட்டத்தின் பல்வேறு புள்ளிகளில் அழுத்தத்தை கண்காணிப்பதற்கும் உறுப்புகளை சேர்க்கவும். ஸ்டெப் 3. வரையப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சுற்று வரைபடத்தின் ஹைட்ராலிக் கூறுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4. ட்ரெய்னர் கிட்டில் உள்ள உறுப்புகளை ஏற்றி இணைக்கவும். ஸ்டெப் 5. ஹைட்ராலிக் பம்பை ஆன் செய்யும் முன் உங்கள் பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 6. ஹைட்ராலிக் பம்பை இயக்கவும். ஸ்டெப் 7. ஏதேனும் கசிவுகள் உள்ளதா என சர்க்யூட்டில் ஆய்வு செய்யவும். ஸ்டெப் 8. இணைப்பு குழாய்களை மீண்டும் இறுக்குவதன் மூலம் கசிவுகளை அகற்றவும். ஸ்டெப் 9. இணைப்பு மற்றும் குழாய்களை இருக்கும்போது ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். அட்டவணையில் வால்வின் நிலை மற்றும் சிலிண்டரின் நிலை ஆகியவற்றை கவனியுங்கள். ஸ்டெப் 10. திசை கட்டுப்பாட்டு வால்வை இயக்கி வால்வு மற்றும் சிலிண்டரின் புதிய நிலையை கவனியுங்கள். ஸ்டெப் 11. ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். ஸ்டெப் 12. வால்வுகள் மற்றும் பிற உறுப்புகளை துண்டித்து அந்தந்த இடங்களில் வைக்கவும். இந்த வீடியோவில் இதுவரை ஒற்றை செயல்பாட்டு சிலிண்டர், இரட்டை செயல்படும் சிலிண்டரை செயல்படுத்துவதற்கு ஒரு சர்க்யூட்டை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது மற்றும் ஹைட்ரோமீட்டரை இயக்குவதற்கு ஒரு சுற்றை வடிவமைத்தல், கட்டமைத்தல் மற்றும் சோதனை செய்வது எப்படி என்பதை பற்றி விவாதித்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இதை செய்து பாருங்கள். Thank you for watching this video. Have a great day.